2 2 கால் 2 3 போயிட்டே இருக்கும். ஹாய், how are you? நல்லா இருக்கீங்களா நீங்க? வாவ், ஃபைன், பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க. ஏன் உங்க வாயில தமிழே வராதா? ஏன் என்ன? இல்ல கேக்குறேன். வந்ததுல இருந்து கிச்சு எஜுகேட்டட் ஃபேமிலி. இருங்க, நீங்க என்ன ஃபேமிலியா வேணாலும். Thank you. நீங்க என்ன ஃபேமிலியா வேணா இருந்துமா, வந்தவொடனே இப்படி கிச்சு கிச்சு காட்டுறது, பொம்பளை பிள்ளைய கட்டி பிடிக்கிறது, இந்த சேட்டையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. கட்டி பிடிப்பேன். Very good. நீ என்ன கெட்ட போட்டாலும் நீ அடி வாங்குறது உறுதி. ஆமா, அது மட்டும் மாத்த முடியாது. சரி, இந்த டெக்கால்ட்டில எங்க வச்சுக்காத. ஏன் கட்டி பிடிப்பேன், முத்தம் கொடுப்பேன், என்ன வேணா செய்வேன். இன்னைக்கு அட்வான்ஸ் கொடுக்கும்போதே எங்க வாத்தியார் தலைமை ஆசிரியர் பெருந்தகை என்ன சொன்னாரு சொல்லித்தான் கொடுத்துருக்காரு. என்னன்னு? அப்பா கட்டி பிடிக்க சொல்லிருக்கீங்களா? முத்தம் கொடுக்க சொல்லிருக்கீங்களா? என்ன அதென்ன லைட்டா? அதென்ன சொல்லிருக்கீங்க, அப்புறம் என்ன லைட்டான்றீங்க? 10 மணில இருந்து காலையில 6 மணி வரைக்கும் ராணி தான் உன் பொண்டாட்டி. விடிய காலம் நான் என்ன உங்களுக்கு என்ன தங்கச்சியா? எப்பவுமே என் பொண்டாட்டி தான். எடுத்து விடு, சும்மா இருங்க. எடுத்துக்கிட்டு மண்டே உடைச்சு புரியும். உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. கொஞ்சமா மரியாதை கொடுத்து பேசிக்கிறோம், கொஞ்சம் ஓவரா பேசிக்கிறீங்க. விடியாரும் பொண்டாட்டினா என்ன பார்த்தா உனக்கு என்ன தெரியுது? இழிச்சாச்சிருக்க மாதிரி இருக்கா? அடிச்சு மூஞ்சி மேல பேத்து புரியும். பேத்து ஆளு சைஸா பாரு. முக்கா முளத்துல இருந்துகிட்டு அடிச்சு விடுவாங்களாம். நெஞ்சில வைக்கிற வேற மாதிரி ஆயிக்கிறேன். என்ன வேற மாதிரினா? நீ நெஞ்சில வை வச்ச, நான் திருப்ப வச்சேன்னா நீ வச்சு பாரு. வா, அவர் என்ன அதுக்கு மியூசிக் கொடுக்காத. சண்டை ஓட்டு இருக்கு, நீ பார்த்தா செக்ஸ் மியூசிக் கொடுத்து. ஏய் வாயா, சண்டைக்கு வாயா. இந்த பொட்டிக்குள்ள எத்தனை பேரா குடி இருக்காங்க? அவங்களுக்கு எதுவும் கஞ்சி தண்ணி வாங்கி ஊத்துறியா இல்லையா? ஊத்துவல நீ ஊத்துவ, அதுங்களுக்கு வாங்கி ஊத்துறியான்னு கேட்டேன். இந்த வா, என்ன உன்னை எச்சரிக்கிறேன். பொம்பளையா லட்சணமா? நான் பொம்பளை லட்சணமா தான் நடந்துருக்கேன். உன் ஜௌரியத்துக்கு என்கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்காத. கையெல்லாம் ரெண்டா பிச்சு வீசி புடுவேன். ஆமா, சும்மா என் தேவை இல்லாம பேசிக்கிறேன். என் பிள்ளைமா நீ, என் பிள்ளை. இதுவா பொங்கல் முத்துக்குமார் கொச்சம் காளையார் கோயில். வெரி குட். 100 ரூபாய் நன்கொடை வழங்கியிருக்கிறார். யாருக்கும் சொல்லவே இல்ல. அப்ப எங்க யாருக்குமே கொடுக்க மாட்டீங்களா? பெங்காலி. அடுத்தனா எப்ப? நான் அடுத்த வருஷம் நாடகம் வச்சதுக்கு அப்புறமா. சரி, நீங்க போங்க. நோட் அடிச்சு காய் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கொடுக்க முடியும். அன்பு உள்ளத்திற்கு மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். தேங்க் யூ பெங்காலி. நீங்க அவரை மட்டும் பாருங்க. முத்துக்குமார் பொங்கல், முத்துக்குமார் பொங்கல். தம்பி பொங்கல். ஏய் இரியா, நீ அவர்கிட்ட மட்டும் பேச. அப்ப அந்த 100 ரூபாய் காசை கொடு. அப்ப நீ அவர்கிட்ட பேச. 100 ரூபாய்க்கு இந்த பிரச்சனை. ஆமா கொடுத்துட்டேன். 100 ரூபாய அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி? இந்த 100 ரூபாய்க்கு நான் உன்னை அட்ஜஸ்ட் பண்ணணுமா? ஏய் தேவலாம என்கிட்ட உன் பேச்சுவார்த்தையெல்லாம் வச்சுக்காதயா. பாக்கத்தான் பேண்ட் சீட்ஸ் எல்லாம் போட்டு டீசெண்டா இருக்க. ஏன் உள்ள என்ன கோமணமா கட்டியிருக்க? நான் உள்ள இறங்குனா லோக்கல் டிப்ப. ஏன் மொட்டை குண்டியா தெரியுறியா? வேண்டாம், மறுபடியும் உன்னை சொல்றேன். அவர் இதெல்லாம் கொடுக்க மாட்டாரு. கீபோர்டெல்லாம் உனக்கு தர மாட்டாரு. பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. என்ன நீங்க பொறுமையா இருந்தா அப்படியே சாதிச்சு விட்டீங்க. எல்லைய தாண்டிட்டேன். ஒரு பெரிய புத்தரு அப்படியே பொறுமையா இருப்பாங்க. கண்ட்ரோல்ல நானே இருக்க மாட்டேன். நீ வேணா தாண்டி பாரு. தாண்டி பாரு. என் மகன் இது என்ன நம்ம வீட்டு மாதிரி இருக்கு? என்னையா உனக்கு பிரச்சனை? தேவலாம என்கிட்ட பிரச்சனை பண்ற வேலையே வச்சுக்க கூடாது. Okay.
தலைவரே சீவிடுவோமா இல்லையா? தலைவா என்ன தலைவரை போட்டு இப்படி அடிக்கிறது? முக்கியம் இல்ல, வயிறு முக்கியம். கண்டிப்பா அதுக்காக போயிட்டா அதுக்காண்டி அடிச்சாக்க வாங்கிக்கிறேன். சின்ன பிள்ளை டச் பண்ணிருச்சு. ஏன் மகங்க. ஓகே போ விளையாட்டுத்தனமா அடிச்சிட்டே. என்ன விளையாட்டுத்தனமா அடிச்ச? மன்னிச்சு விட்டுட்டேன். ஓ பிரச்சனை இருக்காத, யாரும் பார்க்கற முன்னாடி போயிட்டு இரு. சீப்பை பாக்கெட்டுக்குள்ள வைங்களே, இங்கிட்டு திரும்புங்களே. ஓவரா பேசுறீங்க. ராணி ஏம்மா அவர் போட்டு அடிக்குது அப்படி பாவம்? அடிக்கடி என்ன சின்ன பிள்ளைன்னு இருக்காரு, நீ கேட்டுக்கிட்டு சும்மா இருக்க. அந்த கத்தியை எடுன்னு சொல்லி எடுக்க மாட்டேன். நீ வேணா சிங்கத்தை சீந்தி பார்த்த, வேணா மூஞ்சில அடிச்சு பாரு பாப்போம். என்ன சீவிட்டே இருக்காரு? உங்களுக்கெல்லாம் பொம்பளை பிள்ளைய பார்த்துக்கிட்டு சிரிக்கிறீங்க. கக்க பக்க கக்க பக்க. சார் ஒரு புள்ள ஒருத்தி போறா அடிக்குறா. நீ ஆம்பளை பப்புன் ஏன் நீ அடிக்குற? சும்மா இருயா, வாய முடியா. சார் கிளாமர் முக்கியம். இங்க இருங்க, இந்த பக்கெட் சீவுங்க. Thank you. சீப்பா பாக்கெட்ல வைங்க. ஓகே போடு. அடிச்சு அரை மணி நேரம் ஆச்சு நிப்பாட்டி. ஓயாம சீவனாலும் அதே தான் நடக்க போகுது. ஏங்க தலையை சீவுங்களே. நீ என்ன மாதிரி சீவன் மறுபடியும் வாடிப்பா. ஏன் அதுக்கு இப்படி இருக்கா? சிங்கத்தை சீவுங்க, நல்லா இருக்கு. இல்ல சீவுங்க, அருமையா இருக்கு. இல்ல சீவுங்க. வேண்டாம். அட சீவுங்க. சீவுங்க நீங்க. நல்லா இல்லங்க, சீவுங்க. சீவுங்க. அட சீவுங்க. இவ்வளவு பேர் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் என்ன கூட நடக்கலாம் இங்க? கை நடுங்குதா இல்லையா? ஏதா கம்பி கம்பி எப்படியா? கோவத்துல நடந்துட்டான் செய்யுங்க. கிழிச்சிச்சு. கை வச்சிட்டில்ல. ராணி ராணி ஏறு, எங்க சிங்கத்தை சீண்டிட்ட, நான் தீ குடிக்கிறேன் பாரு. இங்க இருங்கப்பா, அந்த ஆளு சும்மா சிங்கம் சிங்கம் சொல்லி. நீ தீ குளிக்கிற டீயை குடி முதல்ல. அந்த ஆளு சும்மா சிங்கம் சிங்கம் சொல்லிட்டு இருக்காதீங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. இருங்கப்பா, தேவலாம அணைஞ்சமே சோத்த விட்டு சுண்ணாம்பு ஏத்திங்கிறாப்ல. இங்க என்ன நினைச்சிருக்க? அந்த ஆளு சிங்கம். நீ வேணா தொட்டு அடிச்சு விடு பாப்பா. இப்ப நிம்மதியா? மனசு நிம்மதியா இருக்கு. நீ எனக்கு உதவி பண்றவங்க பேர்ல ஒவ்வொருத்தரை பண்ணிட்டு இருக்க. நீ என்னை பத்தி சிங்கம்னு சொல்ல வேணா, புலின்னு சொல்ல வேணா, ஒரு யாரு மேல கை வச்சுட்ட? தொட்டுட்டேன், உன்னை நான் மன்னிச்சு விட்டுட்டேன். பொம்பளை புள்ளைய கை நீட்ட கூடாங்கிற ஒரே காரணத்துக்காக. சீவுங்க, நல்லா இருக்கும், அழகா இருக்கும். நீங்க சீவுங்க, நீ முதல்ல சீவுங்க. நீ அடிச்ச மாதிரி உன்னை அடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. சிங்கம் சீவுங்க, சிங்கம் சீவுங்க. என் பேரு சிங்கம். உன்னை சீவ சொல்றாரு அவரு. ஐயோ தொலைச்சிங்க என் பேரு. அத சுருக்கி நீங்க சீவுங்க, அப்பதான் அழகா இருக்கும். சீவுங்க. எவன் தொலைச்சிங்கன்னு உங்களுக்கு பேர் வச்சது? போ அடிச்சுடா, பெரிய ஆள் அடிச்சமா. நீ என்ன சீப்பு இருக்கு. அடிக்கிறியா? அடி. விளக்க மாத்திட்டு அடிக்கிறியா? அடி. செருப்பு அடிக்கிறியா? அடி. அது எனக்கு கிரீடம் கட்டின மாதிரி. கார்ச்சிய மூஞ்சில துப்பு. தேங்க் யூ. அது எனக்கு பன்னீர் தெளிச்சது மாதிரி. எதுக்குங்களா இந்த பீ எடுத்து மூஞ்சில சப்னாடி. யோ அது எனக்கு சந்தன காப்பு சாத்தின மாதிரி. எதுக்கும் கலங்க மாட்டேன். உலகத்திலேயே 1ஆம் நம்பர் மழுங்க பையன் அறியறேன்டா. இப்ப பேசு. எதுக்கா பயப்படுவேன்? உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவா, கேட்டிருக்கியா? அறிவுள்ள கொஞ்சமாது. மைக்ல அவன் 1ஆம் நம்பர் மழுங்க பையன் சொல்லிக்கிட்டு தெரியல. லைட் போட்டு சொல்லிருக்கேன். மழுங்க பையன் எப்படி? ஏன் சொன்னே? ஏன் கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவா, என்ன? மழுங்கன் பொழைச்சான், மானஸ்தன் செத்தான். ஏன் மானஸ்தன் தான் பொழைச்சான், கிழிச்சான். மழுங்கன் செத்தேன்,
மழுங்கன் தான் பொழப்பேன். மழுங்க என்ன சேவேன் இல்ல நான் நிரூபிச்சு விட்டா எங்க நீ நிறுவி நான் நிரூபிக்கிறேன். நீ ரோசக்காரியா மழுங்கிச்சிருக்கியா? நான் ரோசக்காராள் பிடிக்காதால அந்த ஊர்ல இருந்தா கூட நாங்க ஊரோட காலி பண்ணிட்டு போயிடலாம். கண்டிப்பா. ஆமா நீ இருந்து எங்க அப்பாவுனாலும் அவ்வளவு மழுங்க பையனும் பகிரங்கமா ஒத்துக்கிட்டேன். எப்படி இப்ப நீ ரோசக்காரி தானே? ஆமா. இப்ப உனக்கு எனக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைப்போமா? என்ன டெஸ்ட்? நீங்க வச்சுக்குங்க எப்படி வேணாலும். ஒரு பேச்சுக்கு ஒரு பேச்சுக்கு சும்மா காய்ச்சிக்கு. சும்மா நீ ஒரு 5 லட்சம் ரூபாய் என்கிட்ட கடன் வாங்கியிருக்க. 5 லட்சமா? டோர் லாக். ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். வாங்கிட்டேன். வருஷம் 5 ஆகி போச்சு. வட்டியும் கட்டல முதலும் கட்டல. கடை கொடுத்தா சும்மா இருப்பா? கேட்கணும்ல நம்ம காசு அது 5 லட்சம். சும்மாவா கிடக்குது. போன் பண்ணி கேட்கலாம் கூப்பிட்டா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். செல்லு தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. இன்னைக்கு புளிக்கம்மா நாடகத்துல பப்புன்னு அறிகிறன்னு தெரியாம வந்து யாருமே சொல்றது இல்லையா? யாருமே சொல்ல முடியல. ஆமா அதான் உங்க காசு அது என்கிட்ட கொடுத்துருக்கீங்க. 5 லட்சம் ரூபா பொம்பளை பிள்ளைகிட்ட 5 லட்ச ரூபா நல்லா கேட்கணும்ல. நல்லா சோத்த திங்கிற மாதிரி கேட்கணுமா இல்லையா? ஆமா 5 லட்ச ரூபா கொடுத்துருக்கிய. என்னம்மா ராணி தங்கச்சி நல்லா இருக்கியா? வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? அப்பா எப்படி நல்லா இருக்காரா? அப்பாவுக்கு சுகர் பிரஷர் எல்லாம் இருந்துச்சு இப்ப எப்படி இருக்குது அப்பாவுக்கு? ஆமா 5 லட்ச ரூபா பணம் கொடுத்தேன். நீ தர வேணாம். நீ பொட்டோடையும் பூவோடையும் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். அண்ணன் ஆசீர்வாதம் பண்ணுவேன். ஆனா 5 லட்ச ரூபா கடன் இருக்கு. நீ 5 லட்சத்தை கொடுக்க வேணாம். 1 லட்சம் மட்டும் கொடு. டெய்லி 50 முடிஞ்சா கொடு. இல்லைன்னா வேணாம். தங்கச்சி நீ எப்படி தான் நல்லா இருக்கணும். ஏன் உடம்பு இழைச்சி போயிருக்கு? நல்லது கெட்டது வாங்கி தேத்த வேண்டியதானே உடம்ப. உங்களுக்கு 5 லட்சம் ஓவாய கொடுத்துவிட்டு நாங்க தங்கச்சி நீ நல்லா இருக்கியாமோ பொட்டோடையும் பூவோடையும் நல்லா இருக்கு நாங்க வாழ்த்தோம். முகர கட்டே பாரு. நான் கேட்கிறேன் பாரு. இப்ப எப்படி கேட்கணும்? ஏண்டி வச்சுக்கல நாய் வாய முடி பிச்சைக்கார நாய். சரியா? கடங்கார நாய் வச்சுக்கல நாய். சரி வாங்க நிலடி காசு 10 வட்டி நான் பரவா கொண்டாங்கன்னு வாங்கி குடும்பத்தோட பிரியாணியை வாங்கி பீய தின்ன மாதிரி ஆவுன்னு தின்ன பேச்சிருக்கு. இதுல இவங்களுக்கு கார்பரேஷன் குழா தண்ணி ஆகாதான் வச்சுக்கிறோமா? பிஸ்லரி வாட்டர் வேணுமா? பிஸ்லரி அதுக்கு என் மூத்திரத்தை கொடுத்தா பேச்சிருக்கு. வாங்கின காசை கொடுக்க வக்கல உனக்கெல்லாம் சிறு சிறு சட்டை அவுத்து போட்டு மொட்டை முடியா பிராய்லர் கோழி மாதிரி திருடி உன் கற்பனைக்கு ஒரு அளவுல 10 வீட்டுல 10 பாத்திரம் நெஞ்சு என் மனத்தை கொடுக்கணும். அவ்வளவுதான். 10 பாத்திரம் தேய்க்க முடியலன்னா 10 பைட்ட வாய முடியா முதல்ல இன்னும் நான் கேக்குறேன். அத கேக்குறியானே அப்படி கேட்டுட்டா என்னப்பா? ஆமா அதெல்லாம் வித்தாது உன் கடன் அடைச்சிருவேன். அதுதான் விக்காதுன்னு தெரியுமே. அது எப்படி விப்ப? எங்க அப்பாடி 2 கிட்னியை வித்து விடாது உன் கடன் அடைப்பையா? டூ லேட். ஏற்கனவே அது கொடுத்தாச்சு. சட்னி தான் இருக்குங்க. ஏங்க ஊர்ல கிடக்குற இடத்தெல்லாம் வித்துவிட்டு உங்க கடனை அடைச்சிட்டு தூக்கு மாடி தொங்கிடுவேன். இந்த வார்த்தையெல்லாம் கேட்கணுமா? வா இடத்துக்கு வந்துட்டேன். என்ன செய்வே? தூக்கு மாடி தொங்கிடுவேனே. முடிஞ்சு வச்சா ரோசக்காரி செத்து போவேன் நீயே சொல்லிட்ட. இப்ப பிளேட்டை மாத்தி போடுவோம். நான் ஒரு 50 ரூபா உங்ககிட்ட கடன் வாங்கிட்டேன். உனக்குள்ள திமுரு தெனாவிட்டு நான் மட்டும் உனக்கிட்ட 5 லட்ச ரூபா வாங்கணும். நீ என்கிட்ட 50 ரூபா வாங்குவியா? ஆளு சத்துக்கு தகுந்ததாமா வாங்க முடியும். ஏங்க நீ 5 லட்சம் இல்ல 5 கோடி வாங்கினாலும் கட்டலாம். ஆண்டவன் உனக்கு இந்த அமைப்பை கொடுத்துருக்கு. சரிங்க. நம்மனால முடியாது புண்ணாக்கிடுவாங்க. ஒத்துக்கிறவும் மாட்டாங்க. ஏதோ சரக்கடிக்க காசு இல்லாம 50 ரூபா வாங்கிவிட்டேன். நான் திரும்ப கொடுக்கல. இப்ப நீ என்னைய கேட்கற நல்ல கேளு. சோத்த திங்கிற சோத்த விட்டு வேற எதே திங்கிறியா? புண்ணாக்கியா திங்கிற? அரியுரி வச்சுக்கா இல்ல அவுச்சு வித்து தின்ட்டு வந்திருக்கியா? கொஞ்சமா சூடு சோனா மண்ண வெக்க ரோசா ஏதாவது இருக்கணும். மனுஷனா நீனா? உனக்கெல்லாம் எதுக்கியா பேண்ட் சட்டை? நீலாம் என்ன மயத்துக்கு உயிரோட திரியுற? நீலாம் அரிவரி வச்சிருக்கியா என்ன? இங்க வாயை பிடிச்சி 2 கிழிச்சு கிழிச்சு உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இதுக்கு என் மூத்தத்தை வாங்கி குடிக்கிற அந்த மானகட்ட புழப்புக்கு 50 ரூபா கொடுக்க வக்குல நீலாம் எதுக்கு உயிரோட திரியுற? சரக்கடிக்க வாங்கி குடிச்சில நல்லா மடக்குன்னு என்ன கேட்ட? அது என் மூத்தத்தை வாங்கி குடிக்கலாம்னு. போத வருமா? போத வருமா? எதுல? மூத்திரத்துல போத வரும் தெரிஞ்சா நான் என்ன மயிருக்கு டெய்லி 500 ரூபாய் கொண்டு காசை கடையில கொடுக்குறேன். வெரி குட். थैंक यू. அழகா 5 லிட்டர் கேனா உன்கிட்ட கொடுத்து விடு. 5 லிட்டர் கேனா நீ கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு கொண்டாந்து மாமா கொடுப்பியா? நான் பவுண்டோ கலக்காமே அப்படியே குடிக்கிறேன். நீ குடுக்குறதா இருந்தா பாட்டில் கூட வேண்டாம். வளரும் பிள்ளை அப்படியே சாப்பிடுவேன். கொட்டல் குந்தாணி தான் உருவி எடுத்து போவேன். ஆத்தாடி நீ வர்ற இடத்துல ஒண்ணுக்கே வராது. இதுதான் மலக்கப்பைய. நீ என்ன வேணா பேசு. 50 ரூபாய் எப்பயா கொடுப்ப? ஒரே வார்த்தை. எப்படி கொடுப்போம்ல? அதே எப்ப கொடுப்பீங்க? இருக்கும்போது வாங்கி. அதே எப்பங்க இருக்கும்?
வேலை வெட்டிக்கு போனா தானே. எப்பங்க வேலை வெட்டிக்கு போவீங்க? போகணும்னு மூடு வந்தா தான். எப்பங்க மூடு வரான்? ஏன் மூடு வந்தா நீ வேறயா? ஏய் என்னங்க சரியா? பணத்தையும் கொடுத்து போட்டு படுக்க வர. சரியா? இதுதான் மலங்கப்பைய. நீ செருப்பு அடிச்சாலும் கவலைப்பட மாட்டான். அதுக்கு தான் ரோசக்காரனுக்கு காசை கொடு, மலுங்க பயலுக்கு பொண்ணை கொடுறான்னா. ஏன் காசை ரோசக்காரன் கொடுத்தா சுருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டா நீ சொன்ன மாதிரி விற்காத வித்து கூட கொடுத்துருவேன். அதான் விற்காதுல்ல. என்னை மாதிரி மலுங்க பயலுக்கு பொண்ணை கொடுத்தாத்தா நீ எம்பிட்டு அடிச்சாலும் தலைவாரி பூச்சூடி உங்களோட கூட நடத்திக்கிட்டே இருப்பேன். சரி வா நமக்குள்ள சமாதான போவா. ஆமா நீங்க என்ன பண்றீங்க? மாம்பழம் என்ன ஜாக்கெட்டை கழட்டாம விட மாட்டா போலயே. இயற்கை கழட்டிட்டு தான் விடணும். கழட்டாம விடுவாங்க. ஏதாவது ஒரு நேரம் அவசரம் ஆத்திரம். ஆமா அப்படி என்ன பண்ணிருவீங்க நீங்க? இப்ப அந்த பிரச்சனை தேவையா? புடிங்க. ஆமா ஆமா. தன்னை மறந்துட்டு திரியற ஆளுக்கு இப்பதான் இது தேவை. ஏய் என்னை தொடாம தான் பேசையா? தொடக்கூடாது. அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்கணும் பேசாம திறந்த. என்னைக்கு? அன்னைக்கு வண்டிக்குள்ள போட்டு அமுக்கும் போது. என்னைக்கியா? அன்னைக்கு நாடத்துக்கு எல்லாரும் சாப்பிட போயிட்டாங்க வண்டி. ஏ அது என் அம்மாச்சியா கூட வந்தது. அம்மாச்சி அது அது நம்ம அம்மாச்சி உன் வளத்திலே கரெக்டா. என் அம்மாச்சி என் வளர்த்தி தான் இருக்கும். உன் வளர்த்தி இருக்குமா? அந்த கிழவிக்கு அறிவு வேண்டாமா? ஏன் படுக்கிறது உன் சாலை பொத்திட்டா படுக்கிறது. குளிர் தாங்க முடியல பனியில அதான் போத்தி விட்டுருந்தேன். போதில உன் சாலை பார்க்கும் நீ தானாக்கும் நினைச்சு என்ன பண்ணிட்டீங்க? எங்கிட்டு பாஞ்சீங்க? கீழே பாஞ்சிட்டாரம்மா வண்டியை விட்டு. இருங்க எங்கிட்டு பாஞ்சீங்க? ஃப்ரண்ட் சீட்ல. கிளவி அந்த போட்டில் படுத்துருந்துச்சு கடைசி சீட்ல. மை காட் இப்போ நான் தான் விட்டேன். அதான் டிரைவர் திட்டிருக்கேன். எவன்டா முன்னாடி சீட்டில் ஓட்டையை போட்டு வரணும். ரைட் ஓகே எல்லாம் அரசியல் சேஷம். ஆமா நீங்க என்ன பண்றீங்க? மாம்பழைய வர பார்க்குறேன். அடி மாம்பழம் விற்க வந்தா அம்மா. யோ தேவலாம பேசாத. இவ்வளவு நேரம் மரியாதையா பேசிக்கிந்திய. இப்போ என்ன மரியாதை? நான் பேசாம இருக்கேன். இப்போ அவங்க அம்மாவை பற்றி பேசினா எனக்கு பொல்லா கோவம்னு சொல்லிட்டேன். ஏன்? அவரோட மகதானா. ஓ அதனால அப்படி கோவப்படுறா. சரி சரி. ஏற்கனவே அவர் மாமியா நீங்க ரேப் பண்ணிட்டேன்னு ஊருக்குள்ள பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியுறீங்க. இதுல பொண்ணு மாம்பழம் அம்மா எனக்கு தோதா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கேன். இப்படியே வீட்டே போற ஒரு நாள் ராக்கெட் இடம் மாதிரி புருட்டுன்னு அந்த பக்கம் சொல்லுங்கள்.
ராணி சொல்லுங்க. நான் ஒன்று கேட்கணும் உங்கள்கிட்ட. என்கிட்ட என்ன இருக்கு அப்படி கேட்க போறீங்க நீங்க? இல்லை ஆ நான் உன்னை ஓப்பனா ஏ ஒன்று கேட்கலாம். வாத்தியார் எப்போ நான் தலைமை ஆசிரியர்னால அந்த பொறுப்பு கொண்டே உருவேன். சரி நீ கோவப்பட்ட விடு. நீ வேணா என்னை ஓப்பனா சரியா ஒரு வார்த்தை கேளு. கேட்க மாட்டியா? என்னதான் பேசுறது பொண்ணு சிவமா? என்ன நம்ம ரெண்டு பேருமே ஓப்பனா பேசிட்டு ஒரு முடிவு மைக் எடுத்து மண்டையை உடைச்சு போடுவேன். என்ன அவனுக்கு பிரச்சனைப்பா? நான் உன்னை விரும்புகிறேன். இந்த கதவுக்கு என்ன போடுங்களா என்ன போடுங்களான்னு 100 தடவை சொல்லிட்டேன். கரெக்ட்ல கேட்குதா இல்லையா? ஐ லவ் யூ. சரி நீங்க வேமா காதல பண்ணுங்க, எனக்கு வேலை இருக்கு. அப்படி எங்க புடுங்க போறீங்க நீங்க? நான் கேட்குறேன். காதல் பண்ணும்போது வேகமா பண்ணு நான் புழுக்கலமா வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏங்க நீங்க என்ன குழம்பு வேணா வைங்க, வேகமா பண்ணுங்க. எதை வச்சாலும் வேகமா பண்ணுங்க. வேகமா பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது. ஏங்க பைத்தியம். இன்னைக்கு நீ காதலை வேகமா பண்ணும்ப, நாளை கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட் பண்ணும்போது சீக்கிரம் பண்ணுங்க எனக்கு வேலை இருக்குன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன். பண்ண தெரியலன்னு சொல்லிட்டு போங்க. யாருக்கு? உங்களுக்கு தான். எனக்கா? உங்களுக்கு தான்யா. ரைட் ஓகே. யானை படுத்துக்குச்சுன்னா எலி கூப்பிடுமா வா குடும்பம் எடுத்து. அத யானை படுத்துருச்சு, அப்புறம் அது கூப்பிடத்தான் செய்யும். யானை படுத்தாலும் குதிரை மட்டும் தாங்க. எங்க அடையாங்க எப்படி நினைச்சுக்கிறீங்க? எப்படி எல்லாம் நினைச்சீங்க சொல்லுடா. இன்னைக்கு உங்க முன்னாடி சொல்ல போறேன். என்ன ரகசியம்? இது வரைக்கும் நான் யார்ட்டையும் சொல்லாத விஷயம். இன்னைக்கு ஒரு விஷயத்தை மேடையில் சோப்பு நான் சொல்ல போறேன். ராணிக்கும் எனக்கும் ரகசியமா கல்யாணம் நடந்து வச்சு நாங்க வெளியில யார்ட்டையும் சொல்லலை. எனக்கு கூட தெரியல. ஆனா கல்யாணம் மட்டும்தான் நடந்துச்சே தவிர வேற ஒரு கன்றாவையும் நடக்கல. ஏன்? ஜோசியக்காரன்
2 வருஷத்துக்கு நீங்க ஒண்ணு சேரக்கூடாது, சேர்ந்தா செத்து போயிருவேன்னு சொல்லிட்டாங்க. உங்க உயிர் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆமா கண்டிப்பா. அதனால கல்யாணம் நடந்ததோட அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் எங்களுக்கு வேலையே இல்லை சார். ஓவரா போதை போட்டு வந்து அதுக்கப்புறம் தான் ஜோசியக்காரன் ஏன் சொன்னான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன அவன் இவளை முதல்ல லவ் பண்ணி இருந்திருக்கான். என் கூட சேர விடாக்கவும் டுபாக்கூட ஒரு பலனை சொல்லிவிட்டு நான் ஓவர் போதையை போட்டு வீட்டுக்குள்ள வர்றேன். சண்டாளி என்னது முட்டை குண்டியா நிக்கிறா வீட்டுக்குள்ள. நான் கேட்டேன் ஃபர்ஸ்ட் நைட்டே இல்லையே, எதுக்கடி இப்படி அம்மனை கட்டையா நிக்கிறேன்னு கேட்டா ஒரு கேள்வி. என்ன கேட்டுச்சு? அன்னைக்கே செத்துட்டேன். வாடா குடிகார நாயே, இன்னைக்கு நீ குடிச்சிட்டு வந்திருக்க, ஓ முன்னாடி அம்மனமா நிக்கிறேன். நாளைக்கு நீ குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இதே அம்மனத்தோட தெருவில் போய் நிற்பேன். இன்னார் ஒண்டாட்டி அம்மனமா நிக்கிறான்னு உனக்கு தாண்டா அசிங்கம் தான். அந்த நிமிஷமே மடியில் வச்சு இந்த பாட்டில் தூக்கிட்டு உடைச்சேன். ஒரு ஃபுல்லா ஆப்பாங்க உடைச்சது கீழே காலி பாட்டில் தானே, இது ஃபுல்லா இருந்தானே ஆப்பா இருந்தானே. அன்னையோட குடியை நிப்பாட்டின வந்தேன். தயவுசெய்து தாய்மார்களே, உங்க புருஷன்மார்க குடியாரங்களா இருந்தா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா நிப்பாட்டிடுவாங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் என்னுடைய அறிவுரை கேட்டு செய்யலாம். எனக்கு ஒரு சந்தேகம். என்னம்மா? கடை எத்தனை மணிக்கு திறப்பாங்க? 12 மணி. கடை எத்தனை மணிக்கு திறப்பாங்க? அது கவர்மெண்ட் 12 மணிக்கு தான் தெரியும். ஊருக்கு இனி குடிக்க மாட்டேன். நின்னு போன ஃபர்ஸ்ட் நைட்டை. ஏங்க எனக்கு ஒரு சந்தேகம், பிளாக்ல எல்லாம் விற்பாங்களா? முதல்லலாம் சிவகங்கை மாவட்டத்தில் நிறைய இருந்துச்சு, இப்போ சுத்தமா ஒரு கடையில் கூட கிடையாது. ஏங்க எவ்வளோங்க இப்போ ஏற்றி விற்கிறாங்க விற்றாங்கன்னா? அது என்ன பாட்டிலுக்கு 50 ரூபா கொடுப்பேன். புதுக்கோட்டையில் எந்த நேரம் கிடைக்குது போட்டு வாங்குறதா செய்ய மாட்டேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடத்துறேன். இன்னைக்கு எப்படி நடத்த முடியும்? எப்படி நடத்துறேன்? கரெக்டா நாடகத்துக்கு வந்திருக்கேன், எங்கிட்ட நடத்த முடியும்? பெரிய நாடகம் தெரியாது. கரெக்டா பிரம்ம முகூர்த்தம், விடிய காலம் 3 மணிலிருந்து 4 மணி பண்ணி கதன்னு இருக்கேன். அந்த நேரத்துல தான் 3 to 4 நான் தூங்குற டைம் ஆச்சே. நீ மட்டும் தூங்க, நான் என் வேலையை பார்த்துட்டு இருப்பேன். ஆனா உனக்கு சொல்லுங்க என்ன, ஏன் அந்த டயத்தை சூஸ் பண்ணேன்? யா அந்த நேரத்துல தான் நாரதர் வள்ளியின் தர்க்கம் கடுமையா இருக்கும். நம்மள யாரும் கவனிக்க மாட்டாங்க. ராஜபாட்டுக்காரன் உள்ள படுத்திருப்பாருல, வன்மையினாலே ஆயிருக்கு போயிருவாப்புல பாட்டில் தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த பக்கம். ஏங்க ராசேரப்பா உள்ள வந்து டீ குடிக்க வருவாங்கல்ல, டீ கேத்துல கொண்டு இங்கே வச்சிருவேன், வரவே மாட்டேன். ஏங்க நான் வருவேன்ல, வெத்தலை போட வாசிக்கிறப்பா வந்து வார பிடிக்க உள்ள வருவாங்கல்ல. சாதமே மேடையில் உட்காந்தா போட்டு விட்டுருக்காரு, வார பிடிக்கிறது உள்ள வர்றாரு. பார்க்கல அட ஏங்க நீங்க வேற டேப்பை டைட் பண்ண முத்துராஜ பத்தி கவலைப்படானு. யா உட்காந்து டேப்பை டைட் பண்ணும்போது ஃபேனை மட்டும் திருப்பி வை, அப்படியே தூங்கிடுவாப்ல. எது நடந்தாலும் தெரியாது. தர்மான சீன் மாத்த வருவார்ல. சொல்லிட்டேன் என்னன்னு, எங்க சீன் முடிய வரைக்கும் நீ சீனை மாத்தக்கூடாதுறான்னு. நம்ம சீன் முடிஞ்சுனாக்கா சீன் மாத்தியா. அம்பாள் வீடியோக்கார் உள்ள வருவார்ல டீ குடிக்க, அம்பாள் வீடியோக்காரு உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஏன் கேமரா தூக்கிட்டு போறாங்க, அங்கே உட்காந்து பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அதனால வர மாட்டாப்ல. டீ முக்கியமா தந்துட்டு கேமரா முக்கியமா, ஆள் வராது, பயப்பட வேண்டாம். அடி நொறுக்குறான். எதை இன்று என்னோட காம களியாட்டங்களுக்கெல்லாம் துணையா அப்பா அப்பா அவருக்கு வகுறு வலிக்குது போலப்பா. இன்னைக்கு என் காம களியாட்டத்துல நீ டெஸ்ட்ல பாஸ் ஆகணும். பாஸ் ஆனினா தான் மறுபடியும் உனக்கு தாலி கட்டுவேன். இல்லனா வேற ஆளை பார்த்துட்டு நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கனா, ஃபெயில் ஆயிட்டீங்கனா நீ ஃபெயில் ஆயிட்டீனா உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் எப்படியாவது தக்கி முக்கி நக்கியாவது 35 மார்க் வாங்கிடுவேன். வாங்கலைனா அதுலயும் நீ வாங்கலைனா சரி வேணாம், ஃபர்ஸ்ட் நைட் அடுத்த வாரம் வச்சுக்கோ. இல்ல நான் ரெடியா தான் இருக்கேன். கட்லி மெத்த பால் பழம் எல்லாமே நீங்க வாங்கிட்டு வாங்க, ஊதுபத்தி எல்லாமே ரெடியா இருக்கு. மெத்த வரும்ல, மெத்த கட்லி எல்லாமே கொண்டு வர சொல்லிருக்கேன். மெத்த இல்லைன்னா நமக்கு டைல்ஸ் ஊத்துக்கு அது வழுக்கும், அதனால நமக்கு அது செட் ஆகாது. செய்ய தெரியாதுன்னு சொல்லியா? அப்படி இல்ல, அது கரெக்டா இருக்கணும். அதெல்லாம் ரெடி. அது என்ன கரெக்டா? ஆனா ஒரு விஷயம் சொல்றேன். என்ன? பால் பழம் நீ ரெடி பண்ணலாம், கட்ல மெத்த நீ ரெடி பண்ணலாம், ஓகே. ஊதுபத்தி பலகாரம் எல்லாம் நீ ரெடி பண்ணலாம். நான் வந்ததுக்கு அப்புறம் நீ என்னை ரெடி பண்றதுக்கு வார், அதுல நீ கலைமாமணி பட்டை வாங்க. அந்த பட்டை என்ன கிடைக்காது.